ஏக்கா ஏக்கா நீ இங்கே இருக்க உன்னை எங்கடா தேடுறது ஏக்கா சித்தி என்ன அளவு சொல்லி தர எதுவும் பிரச்சனையா ஏன் இப்படி வேக்க விறுவிறுக்க ஓடியார என்ன சித்தி ஏக்கா ஏக்கா அதை ஏன் கேக்குற இந்த நெட்டவழி மாமியார் இல்ல புருஷனும் ஆத்தாலும் சேர்ந்துக்கிட்டு நெட்டவழி அடி அடின்னு அடிச்சு அவன் மண்டை உடைஞ்சு ரத்த கடா இருக்குக்கா ஏக்கா நடு ரோட்ல கிடக்கா என்ன பண்றதுனே தெரியல அதான் உன்னை கூப்பிட முடியாது ஏக்கா வாக்கா பாவமே என்ன சித்தி என்னத்துக்கு என்னமோ செயினை தூக்கி அவன் ஆத்தாக்கு கொடுத்துட்டானா அதை யாரோ சொல்லி கொடுத்துட்டாவ போல அதுக்கு போட்டு குடிச்சிட்டு வந்து அவன் மண்டையை உடைச்சிட்டான் வாக்கா கேதி அவன் அவனுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா இந்த வேலையை பார்த்திருப்பான் இப்படியே அடிச்சு மண்டையை உடைப்பான் பாத்துக்கிட்டு இருக்கமே ஏடி ஆஸ்பத்திரிக்காவது கூட்டிட்டு போங்களேன் யாத்தா இந்த லதை எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே ஏடி காப்பி தூள் பாட்டில தூக்கிட்டு வரேன் மண்டையில வச்சு கொஞ்சம் அழுத்துவோமா ரத்தம் இப்படி போயிட்டு இருக்கே இந்தாங்க மேனி காப்பி தூள் பாட்டில் இந்தாங்க யாத்தா இப்படி ரத்தமா போதே பேதியில ஓமா அவன் மாமியாக்காரி எங்க அவளை விளக்கமாத்த கொண்டு அடிக்க வேண்டாம் இப்படி அடிச்சு மண்டையை உடைப்பா அந்த குடிக்கார பையன்னு தெரியுதே அவன்கிட்ட என்ன வாயை வச்சுக்கிட்டு சும்மா கிடக்க மாட்டேன் என்ன பேச்சு வேண்டி கிடக்கு எதிர்த்து எதிர்த்து பேசிக்கிட்டு நிப்பியோ தூரம் நகர்ந்து வர வேண்டியதானே ஒண்ணுமே சொல்லல பேதியில ஓவான் அங்கிருந்து வந்து கட்டையை எடுத்து மாட்டில ஒரே அடி அடிச்சிட்டான் நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் தோசை ஊற்றுன்னு தானே போய் நின்னேன் எல்லாத்துக்கும் காரணம் என் மாமியா கறிதான் அவன் நல்லா இருப்பாளா அவன் விளங்க மாட்டான் நாசமா போயிருவா அழாத உன் மகன் எங்க அது ஏன் கிளவி கேட்க அப்பதானே பள்ளிக்கூடத்தில் விட்டுட்டு வந்தேன் வந்து தான் இந்த ஆளுக்கு தோசையை ஊற்றி கொடுப்போமேனு சட்னி அரைச்சி வச்சுட்டு தோசை மாவை தான் கலக்கிக்கிட்டு இருந்தேன் பேதியில் ஓவான் குடிகார மட்டை பின்னாடி குடி காட்டையை எடுத்துகிட்டு வந்ததே எனக்கு தெரியாத தச்சேலாம் கரண்டி எடுப்போமே திரும்ப மண்டையில் வாங்கி ஒரே அடி இவ்வளோ நல்லா இருப்பாடா பேதியில் ஓவா என்னை இப்படி மண்டையை உடைச்சிட்டானே ஏடி என்னாச்சு இப்படி ரத்த காட உட்கார்ந்திருக்கே ஏய் என்னாச்சுடி என்னன்னு சொல்லுதுக்கா பேதியில ஓமாவா ஆத்தா பேச்ச கேட்டு மறுபடியும் குடிச்சிட்டு வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மாட்டையே காட்டையே வச்சு ஒரு அடி அடிச்சு என் மண்டை இப்படி உடச்சு போச்சே ஆத்தா உடனே ஒரு ஆட்டக்காரரை வர சொல்லு உடனே இவளை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போகணும் எவ்வளவு ரத்தம் போயிருக்கு ஆத்தா போன் பண்ணிட்டேங்க வீட்டுல போய் அண்ணனை கூட்டிட்டு வா அவங்க வீட்டுல தான் இருக்காங்க அவங்கள இவளுக்கு ஆஸ்பத்திரி கூட்டு போக சொல்லும் கூட நீ போ சீக்கிரம் நீ வரலையா நீ கூட்டிட்டு போ அண்ணன் கூட வருவாங்க பாத்துக்குவாங்க இப்ப போய் அவ ஆத்தாளையும் அவனையும் என்ன பண்ணுதுன்னு பாரு இப்படி என் மண்டைய உடப்பான் ரத்த காடா இருக்கு போட்டி ஐலதா என் மவனை வர சொல்லியிருக்கேன் நான் சேர்ந்து போயிட்டு வந்துடுறேன் அவங்க போனா போட்டோம் அவங்க கூட நான் வரல அறிவில்லாதவள மைனியும் நாத்தனாரும் சண்டை படுத்த நேரமா முதல்ல அவளை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போங்க அக்கா அவனை சும்மா விடாதக்கா நான் போயிட்டு வந்துக்கிடுதே அப்புறம் இருக்க அந்த ஆளுக்கு அந்த ஆளை விளக்க மாத்த கொண்டு சாத்தாம விட மாட்டேன் இன்னைக்கு இருக்க அந்த ஆளுக்கு இதோட அவன் ஆத்தாவும் போடு செத்தவோ வாய வச்சுக்கிட்டு சும்மா கடை முதல்ல ஆஸ்பத்திரிக்கு போய் கெட்ட போட்டுட்டு வா மிச்சதை நான் பாத்துக்கிறேன் இருக்கு இன்னைக்கு ஒரு ரெண்டு பேத்துக்கும் என்ன விஷயம்னாலும் பேசி தீப்பாவளா அடிப்பாவளா பொம்பளைனா இவங்களுக்கு கிள்ளுக்கீரையா இருக்குன்னு இருக்கு இப்போ மரியாதையா ஆஸ்பத்திரிக்கு போய் ஒரு கெட்டு போட்டுட்டு வா நான் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்காம விட மாட்டேன் பேதியில் ஒரு பர்சனை உள்ளே வச்சு டொங்கு டொங்குன்னு நொங்கட்டும் அப்போதான் அடங்குவாரு நான் போய் என் மௌன கையோடு இழுத்துட்டு வரேன் சரிங்க போயிட்டு வாங்க பாரு ஒழுங்கு மரியாதையா ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வா மிச்சத அப்புறம் பாத்துக்கலாம் நீ இப்ப மைனி நாத்தனார சண்டையை நின்று போட்டுக்கிட்டு இருக்காத முதல்ல அவ கூட போய் ஆஸ்பத்திரியில போய் கெட்ட போட்டுட்டு வா நான் போய் அவனை எங்கன்னு பாக்குறேன் சரிக்கா காசு வேணுமா இல்லக்கா நான் வச்சிருக்கேன் கூட்டிட்டு போயிட்டு வந்துருன்னு சரிக்கா பாரு டாக்டர்கிட்ட போய் கண்டதையும் சொல்லாத பாத்ரூம்ல விழுந்து மண்டையை உடைச்சிட்டேன்னு சொல்லி கெட்ட போட்டுட்டு வா மிச்சதை நான் பாத்துக்கிறேன் போற இடம்லாம் புலம்பிக்கிட்டு போவாத புரிஞ்சிச்சா அதெல்லாம் சொல்ல மாட்டேன் ஏண்டா அவன் தான் அடிச்சான்னு சொல்லுவேன் போலீஸ் வந்து அவனை தூக்கி உள்ள வைக்கட்டும் நான் இடத்துக்கு பாத்ரூம்ல விழுந்தேன்னு சொல்லணும்
லதா சொல்ற மாதிரி சொல்லு. அறிவு கெட்ட கழுத. புருஷனும் பொண்டாட்டியும் இன்னைக்கு சண்டை போடுவியே, நாளைக்கு சேர்ந்துக்கிடுவியே. அதுக்காக அவனை உள்ள தூக்கி வச்சுட்டு அவன் மூஞ்சில எப்படி முடிப்ப? மரியாதையா பாத்ரூம்ல விழுந்தேன்னு சொல்லு. கிளவி, வலியும் வேதனையும் அவன் ஒழுக்கு வந்தாதான் தெரியும். உடஞ்சது ஏன் மட்டலா? பாரு, மரியாதையா நான் சொல்றதை செய். ஒழுங்கா போய் பாத்ரூம்ல வலிக்கு விழுந்துட்டேன்னு சொல்லி கெட்ட போட்டுட்டு வீட்டை பக்கம் வா. நீ என் கண்ணு முன்னாடி அவன் மண்டையை உடைக்க இல்லைன்னா பாரு. உடைக்கிறேன், நீ போயிட்டு வா. செய்ய கொத்துக்களே, அது கேட்டு 2 ஜாத்து சாத்துன்னு சொன்னா இப்படி மண்டையை உடைப்பியாக்கும். அவ ஊருக்கு நடுவில் போய் உட்காந்து இந்நேரம் நம்மளை கேவலப்படுத்தியிருப்பா. இப்ப அந்த லதா ஜங்கு ஜங்குன்னு இங்க வந்து ஆட போறா. மாத்தி மாத்தி பேசாத. நீதான் அடிச்சவன் மண்டை உடன்னு சொன்ன. இப்போ இப்படி மாத்தி பேசுற? அட பியாதியில போவான். நான் கெட்டுனதும் சரி கிடையாது, நான் பெத்ததும் சரி கிடையாது. சொன்னது அப்படியே செய்வியோ? உனக்கு அறிவு எங்க போச்சு? இப்போ ஊர் பூரம் போய் பஞ்சாயத்தை கூட்டிடுவாளே, என்னத்தை செய்ய சொல்ற? வீட்டுக்குள்ளே பொத்து ஊமடியா குத்து குத்துன்னு குத்தி இருந்தா எவளாவது வந்து கேட்பாளா? ஆத்திரத்தை கலப்பாத. நீதான் போட்டு மண்டை உடன்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே பிளேட்டை திருப்புற. அதெல்லாம் ஒன்னையும் கூட்ட மாட்டா. அவ போய் ஒப்பாரி வச்சு ஊரை கூட்டிட்டு கடந்துட்டு போறா. எவன் வந்து காப்பா? எவ்வளோ இருந்தாலும் இன்னைக்கு அடிச்சு வரட்டி போடுவேன். போய் வேலையை பாரு, போய் சுவாத்த பொங்கு. அந்த லதா வெறும் நாடு கலக்கி இப்ப இங்க வந்து நின்று கிளின்னு கிளிக்க போறா. எல்லாத்துக்கும் நான் தான் ஏச்சி பேச்சு வாங்கிக்கிட்டு கிடக்க வேண்டியதா இருக்கு. உன் மாமியா கறி ஊமோல இவாட்ட தாலி செயினை மஞ்ச கயிறுல தாலியை போட்டுக்கோன்னு சொல்லிட்டு தாலி செயினை கலத்தி வாங்கிட்டு போயிருக்காளே. நடு வீட்டுக்குள்ள தானே இருக்க. உன்னை ஒரு வார்த்தை கேட்டிருக்கணுமா வேண்டாமா? துப்பு கட்ட கழுத எப்படி கலத்தி கொடுத்துருக்கா எனக்கும் தெரியல. அவ கொண்டு அடகு வச்சு அடகு ரசீது இங்க கிடக்கும் போது தானே நான் பார்த்தேன். 4 பூரா வீட்டுல கிடக்குற உனக்கு தெரியலனா எனக்கு மட்டும் தெரிஞ்சிருமா? அவ நல்ல காலர் வச்ச சட்டையா ஆம்பளை மாதிரி அதுக்கு தான் இப்படி போட்டுட்டு அலைஞ்சிருக்கா. அது தெரியாம நீ பசாட்டி இப்போ வந்து கண்டுபிடிச்சிக்கிட்டு அவளை அடிச்சு மண்டையை உடஞ்சு சொல்லிட்டு பியாச்ச மாத்தி மாத்தியா பேசுத. போய் பள்ளிக்கூடத்துல போய் மாவனை கூட்டிட்டு வா. போய் சுவாத்த கறி ஆக்கு வருவா. வரட்டும், இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்கணும். அவ காலை வெட்டுறனா இல்லையான்னு பாரு. கட்டின பொண்டாட்டியே காலை வெட்டுவியா? கட்டின பொண்டாட்டியே கையை நீட்டி அடிக்கிற நீ எல்லாம் ஒரு ஆம்பளை? உனக்கெல்லாம் ஒரு மீசை. சி, வெக்கமா இல்ல? என்ன மனுஷன் நீ? உனக்கெல்லாம் எதுக்கு பொண்டாட்டி? உனக்கு எதுக்கு புள்ள? இங்க பாரு, பொம்பளைனா திரும்ப அடிக்க மாட்டான்னு அடிக்கிறியா? கைய முறிச்சு அடுப்புல வச்சிருவோம் பாத்துக்க. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? புருஷன் பொண்டாட்டி சண்டைனா பொண்டாட்டி அடிப்பியா? அடிச்சு மண்டையை உடைச்சு வீட்டை விட்டு வச்சிருக்க. எவ்வளவு திமிரு இருக்கு உனக்கு? ஆம்பளை திமிருன்னு அந்த திமிர்ல தானே அடிக்கிற. அந்த திமிர்ல அவ திரும்ப அடிச்சு உன் மண்டையை உடைச்சான்னு வச்சுக்கோ, மூஞ்ச எங்க கொண்டு வச்சுக்குவே? என்னலதா இப்படி உடனே ஊர் வம்புக்கு ஆளா வந்து நிப்பியோ? இது எங்க வீட்டு விவகாரம். இதுலலாம் நீ தலையிடாத. ஆமா, ஏன் மருமவளை நாங்க அடிக்கிறோம், அவன் பொண்டாட்டி அவன் அடிக்கிறான். அதுக்கு நீ என்ன கொடி தூக்கிட்டு அங்க இருந்து இங்க ஓடியாந்துடுற? ஆய முடுங்க, வயசுல மூத்தவன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். இல்லனா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நீங்களும் ஒரு பொம்பளை தானே? ஏன் உங்க மவளை மருமவன் ஒருத்தன் இப்படி அடிச்சிருந்தா சும்மா விட்டுருப்பேலா? உங்க மவளை அடிச்சா மட்டும் உங்களுக்கு வலிக்கு, மவ இல்லல்ல, அதான் மவனை ஏவி விட்டு பொண்டாட்டி மண்டைய உடனே சொல்லியிருக்கீங்க. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? அவ வாய் பேச மாட்டா, எதுவும் சொல்ல மாட்டா, அடிச்சா ஒப்பாரி வச்சு அழுதுட்டு கம்மனி இருந்துருவான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இங்க பாருங்க, அவ 1000 தப்பு பண்ணியிருக்கலாம். அதை என்ன ஏதுன்னு நீங்க நிதானமா விசாரிச்சிருக்கணும். அதை விட்டுட்டு அவளை அடிச்சு மண்டையை உடைச்சி அவ எப்ப ரோட்ல வந்து உட்கார்ந்தாலோ அப்பவே இது உங்க வீட்டு விவகாரம் இல்லை. இங்க பாருங்க, இன்னொரு தடவை இப்படி நடந்துச்சு நானா இருக்க மாட்டேன். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? மரியாதையா அவகிட்ட மன்னிப்பு கேட்டு ஒழுங்கா அவளுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. அதை விட்டு போட்டு அவளை அடிக்கிறவளை வச்சுக்கிட்டீங்க, நடக்கிறதே வேற. சும்மா எடுக்க அறிவு கிட்டத்தனமா பேசிக்கிட்டு இருக்காத. அவ என்ன பண்ணிருக்கா தெரியுமா? தாலிய கலக்கி மஞ்ச கயிறுல போட்டுக்கிட்டு தாலி செயின் அவுத்து அவ ஆத்தாக்கு கொடுத்துருக்கா. அவ ஆத்தாக்கு அப்படி என்ன கஷ்டம்? போறக்கி தின்றுக்காள இவட்ட வாங்கி. அப்போ அவளை என்ன சொல்ல? ஏன் கொடுத்தா என்ன தப்பு?
என்ன தப்புன்னு கேட்டேன். பொம்பளை பிள்ளைகளே கல்யாணம் முடிஞ்சு வந்த உடனே ஆத்தா அப்பன் உறவை அறுத்து விட்டுட்டு வந்துடணுமா? நீதான் நல்ல வரதட்சணை வாங்குறல்ல, அப்ப மட்டும் உனக்கு தலைக்குனிவே வரல. ஏன் உன் வீட்டுல ஒரு பிரச்சனைனா, உங்க அம்மைக்கு அப்பாக்கு ஒரு பிரச்சனைனா, அவ தாலி செயின்ல இருந்து நகை நட்டுல இருந்து எல்லாத்தையும் கலத்தி கொடுக்கறாதானே? அதேதான் அவ வீட்டுக்கு ஒரு பிரச்சனைனா யாரு செய்வா? அவ வீட்டுல யார் இருக்கா? அவ ஒரு பொண்ணு. அதனால என்ன பிரச்சனைனாலும் அவளுக்கு முன்னாடி நீ தான் போய் பார்த்துருக்கணும். நீ பார்க்க மாட்டல்ல, நீ எப்படி பாப்ப? அவ ஆத்தா உறவை அறுத்து விட்டுட்டு இங்க வந்து உங்களுக்கு சேவை புரியணும், அப்படித்தானே? அப்போ ஏன் பெத்த தாய்க்கு செய்யறது என்ன தப்பு? என்ன பிரச்சனையோ கலத்தி கொடுத்துருக்கா. சரி, நாளைக்கு அவ அம்மாவால முடியறப்ப திருப்பி தருவாங்க. ஏன் அவங்களால முடியலனாலும் நீ ஆம்பளை தானே, போய் காசை கொடுத்து திருப்பு. வெக்கமா இல்ல? அதா பேசுறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஆம்பளைக்கு தான் வரதட்சணை கொடுக்கணும், பொம்பளை வீட்ல இருந்து கொடுக்கத்தான் செய்யணும். ஏன் நாங்கெல்லாம் போட்டுட்டு வரலையாக்கும்? கொடுத்தத திரும்ப வாங்கி அடவு வைப்பாளா? அவ ஆத்தாக்கு தான் துப்பு இல்லைன்னா இவ எங்கிட்ட கேட்டிருக்கணும், கேட்கல. ஓ, ஆம்பளைக்கு தான் வரதட்சணை கொடுக்கணும், அப்படித்தானே? இனி எவளுமே கல்யாணம் பண்ண மாட்டோம். வேணும்னா எங்களுக்கு நகை நட்டை போட்டு நீங்களே கட்டிட்டோங்க. இல்ல ஒருத்தரும் கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம்னு சொன்னான்னு வச்சுக்கோங்க. எல்லாரும் மூஞ்ச எங்க கொண்டு வச்சுக்குவீங்க? சொல்லுங்க. ஏவளும் சொல்ல மாட்டேக்கால, அதான உங்களுக்கு பிரச்சனை. இனி பொம்பளைங்க நாங்க கல்யாணமே கட்டிக்க மாட்டோம், நாங்க உழைச்சு தானே திங்கிறோம், நாங்களே எங்க ஆத்தாவி அப்ப வீட்டுல உட்காந்து தின்னுட்டு போறோம் அப்படின்னு சொன்னாலும் வச்சுக்கோங்க. ஒரு பயலுக்கு கல்யாணம் நடக்காது, ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அவளுக்கு அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். அப்போ இவன் தானே மருமவன். அப்போ அவளுக்கு என்ன வேணும், ஏது வேணும், அவ அம்மாக்கு என்ன செய்யணும்னு செய்யணுமா இல்லையா? செய்யாம இருந்துகிட்டு அவ நகையை கொடுத்தாங்கிறதுக்கு ஏன் நகையை கொடுத்தானே என்ன? அவ வீட்டுல இருந்து போட்டது தானே, இன்னைக்கு கொடுத்துருக்கா, நாளைக்கு அவங்க திருப்பி தருவாங்க. தரலனாலும் போயிட்டு போகுது. அதுக்காக அடிச்சு மண்டையை உடைச்சி நடு ரோட்ல உட்கார வைப்பியா, அப்படித்தானே? இங்க பாருங்க, உங்களுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இல்லைன்னு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசாதீங்க. முதல்ல மருமவளை மகளா நினைங்க. நீங்க மகளா கூட நினைக்க வேண்டாம், ஒரு மனுஷியா நினைங்க. அப்பதான் கடைசி காலத்துல சாவரப்ப உங்க மருமவ உங்களை பாப்பா. எத்தனையோ பேரு என் மருமவ பார்க்க மாட்டுக்கா அப்படி இப்படின்னு சொல்றதுலாம் இதனாலதான். நீங்க முதல்ல அம்மாவா நடந்துக்கோங்க, அவ உங்களுக்கு மகளா நடந்துக்குவா. புரிஞ்சு நடந்துக்கிட்டா உங்களுக்கு நல்லது, இல்லைன்னா அவஸ்தைப்பட போறது நீங்க தான். இங்க பாரு, உனக்கு 1000 தடவை சொல்லிட்டேன், கட்டுன புருஷன் புருஷனா நடந்துக்கோ. முதல்ல அவளை கையை ஓங்கி அடிக்கிறது, பொம்பளைனா திரும்ப அடிக்க மாட்டானே உன் இஷ்டத்துக்கு பண்ணுவியா? முதல்ல ஒரு மனுஷனா நடந்துக்கோ. என்ன ரத்த காயம் பார்க்கறப்ப எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? என் கொலையே நடுங்கி போச்சு. ஆனா அவளை அடிச்சு அவ ரத்த சொட்ட சொட்ட அங்க ரோட்ல வந்து உட்கார்ந்துருக்கா. உங்க 2 பேருக்கும் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம இப்படி உட்கார்ந்துருக்கியே, நீ எல்லாம் மனுஷனா? முதல்ல மனுஷனா இரு, அப்பதான் உன் மவன் உன்னை மதிப்பான். இல்லனா இதே நிலைமை தான் நாளைக்கு உனக்கும் வரும், அத மறந்துடாத. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல என்ன பேச வைக்காதீங்க. அவ வந்த உடனே மரியாதையா அவகிட்ட மன்னிப்பு கேட்டு மனுஷியாவது நடந்துக்கோங்க.